وعلى آله وصحبه أجمعين. கண்ணியமான சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும், நோன்பு 17 இஸ்லாமிய வரலாற்றில் ஹிஜ்ரி 2 நடந்த ஒரு மிகப்பெரிய யுத்தம் தான் பத்ர் யுத்தம் என்பது. மேலும் அதை பற்றி வருஷத்துக்கு ஒருக்கையால் நாங்கள் இதை நினைவுபடுத்திக்கொள்ள இளம் சமூகத்தில் இதயத்தில் பதிகிறது. இது எல்லாத்தையும் பேசுறதுக்கு ஒரு 2 ஹவருக்கு மேலே பிடிக்கும். ஆனால் முக்கியமான சில துண்டுகளை உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் பதிவு பண்ண. முதலாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த யுத்தத்தில் கலந்து கொண்ட ஆட்களை பற்றியும் சொல்லாத ஒரு சிறப்பை பத்ரில் கலந்து கொண்ட சஹாபாக்கள் சொன்னாங்க. அப்போ ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்குற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா தஅதூன அஹ்ல பத்ரின் ஃபீக்கும், சஹாபாக்கள்ல பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட 313 சஹாபாக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்று நபிகிட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மின் அஃதலில் முஸ்லிமீன், முஸ்லீம்கள்லேயே அந்த 313 சஹாபாக்களும் மிக 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 சிறந்தவங்க என்னங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா முஸ்லீம்கள்லேயும் மறுமை நாள் வரைக்கும் முஸ்லீம்கள் அந்த பத்ரில் கலந்து கொண்ட 313 பேரும் மிக சிறந்தவங்க தான். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, வகதாலிக மன் ஷஹித பத்ரன் மினல் மலாயிகா, கோடான கோடான கோடி மலக்குமார்கள்ல பத்ரில் கலந்து கொண்ட 3000 மலக்கு இருக்கிறாங்களே, அவங்க மலக்குமார்கள்லேயே மிகச் சிறந்தவங்க. ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, லய்யலிஜன் நார ரஜுலுன் ஷஹித பத்ரன் வல் ஹுதைபியா, பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட 313 சஹாபாக்கள் யாரும் நரகம் போக மாட்டாங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஹுதைபியா உடன்படிக்கையில கலந்து கொண்ட 1400 சஹாபாக்களும் நரகம் போக மாட்டாங்க. இந்த 2 சம்பவத்தை எடுத்து பார்த்தாக்கா, 2ம் எதிர்பாராத விதத்தில் யுத்தம் செய்யணும் என்ற நிலைமைக்கு போன்ற நீங்க பார்க்கலாம். பத்ரில் கலந்து கொண்ட சஹாபாக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிற்காலத்தில் அவங்களால சின்ன தவறுகள் நடந்த நேரத்தில் இவர் பத்ர் சஹாபி என்று சொல்லுவாங்க. இந்த ரமலான்ல இந்த பத்ர் யுத்தம் நடந்த மாதிரி இதே ரமலான்ல தான் மக்கா ரசூலை வெற்றி கொண்டாங்க. அப்ப மக்கா வெற்றி கொள்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும், பத்ர் யுத்தம், முஹத் யுத்தம், ஹந்தக் யுத்தம், ஹைபர் யுத்தம், பல யுத்தங்கள் நடந்தது. ஹிஜ்ரி 6வது வருஷம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலிருந்து கொஞ்சம் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் பெருசாகக்குள்ள, அவருக்கு ஒரு சக்தி வரக்குள்ள மக்காவுக்கு உம்ராக்கு போகணும்னு வந்தாங்க. வார வழியில தான் மக்கா காபிர்கள் அவங்கள தடுத்து கடைசியாக அந்த ஹுதைபியா உடன்படிக்கையில் நடந்தது. இந்த ஹுதைபியா உடன்படிக்கையில் அக்ரிமெண்ட் என்னன்னா, அவங்களோட ஒப்பந்தம் 10 வருஷத்துக்கு யுத்தம் நடக்கப்படாது, முஸ்லிம்களுக்கு பாதகமாக காபிர்களுக்கு சாதகமாக இருந்தது. சொல்ல பொறுமையாக இருந்தாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் அவங்களே ஹிஜ்ரி 7 ஒப்பந்தத்தை முடிச்சாங்க. 8 யோசிக்கிறாங்க, மக்காவை இப்ப பிடிக்கணும், எந்த ஒப்பந்தமும் நாங்கள் இதில் அதிகாரத்தை பயன்படுத்த பிடிக்கும். இப்போ மதீனா ரசூலுல்லாஹ் மக்காவுக்கு போட்டு ரமலான் ரெடி ஆகிறாங்க. 10,000 பேர் கொண்ட படை. ரசூலுல்லாஹ் துஆ கேட்டாங்க, குதில் உயூன், யா அல்லாஹ் இந்த செய்தி மக்காவுக்கு போகாம நீ பாதுகாத்து. சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, இந்த மெசேஜை யாரும் வெளியில சொல்லாதீங்க, நாங்க மக்காவை பிடிக்க போறோம் என்ற செய்தி யாரும் வெளியில ரகசியம். 10,000 பேரும் ரகசியத்தை பாதுகாத்தாங்க. மெசேஜ் வெளியில போகும். ஆனால் திடீர்னு நல்ல வகை வருது, நபியே நீங்க மறைச்சு கொண்டிருக்கிற செய்தியை ஒரு கும்புல இன்ன இடத்துல ஒரு கடிதத்தை எடுத்துட்டு போறாங்க மக்கா காபிர்கள். உடனே சுத்தரசமாக அலிரடி இல்லாமலே மிக்குதாத் அலி இல்லாத மாதிரி 2 சஹாபாக்களை பிடிச்சி வேகமா குதிரையில போய் இன்ன இடத்துல ஒரு பொம்பளை பேத்துட்டீங்களா, நீங்க பேய்த்து அந்த பொம்பளை கடிதத்தை எடுத்துருவாங்க. அப்ப போய் அந்த பொம்பளைய நிறுத்தி, உன்னிட்ட ஒரு கடிதம் இருக்கு தாண்டு கேட்டான். கேட்ட உடனே அவச்சோ என்கிட்ட ஒரு கடிதம் இல்லை பாருங்க, இல்லை உன்னிட்ட கடிதம் இருக்கு. அதட்டி கேட்ட உடனே அவள் தலைமுடிக்குள்ளேருந்து ஒரு கடிதம் எடுத்து கொடுத்தாள். அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு அப்படியே நேரம் வராது. இப்ப மத்தியினால கொந்தளிச்சு கொண்டிருக்குது, யார் இந்த துரோகத்தை செஞ்சது, மெசேஜ் யாருக்கும் விடி என்று கொண்டிருக்கிற எழுதின வரைக்கிற ஹிட்ட. கண்ணியமான சகோதரர்களே,
அப்ப அந்த கடிதத்தை கொண்டு வந்து ரசூல்கிட்ட வாசி காட்டப்பட்டு அத்தல் ஹாத்திப் இப்னு அபி பல்தா, ஹாத்திப் இப்னு அபி பல்தா என்ற சஹாபிதான் எழுதுகிறார். நானும் நீங்களும் முன்னாலும் கோவப்படுவோம். முறதியெல்லாம் சொன்னாங்க, தானி அத்ரிபூனுக்கு கது கானல்லாஹ் ரசூலஹு, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் துரோகம் செஞ்சுட்டாரு. நாங்க எங்களை இலக்கை கம்பாவை கைப்பற்றது, மக்கா வெற்றி கொள்றது. இந்த கடிதத்தை இவர் எழுதி துரோகம் செஞ்சுகிறாரு, எனக்கு அனுமதி தாங்க, 2 துண்டு அவருடைய கழுத்தை வெற்றேன். உடனே ரசூல்லா சொன்னாங்க, உமர் இவர் யாருன்னு நினைச்சு நீங்க பேசுறீங்க? என்னத்துக்கு ஏன் நிலக்கு எழுதினீங்கன்னு கேட்கறதுக்கு முன்னால் ரசூல்லா சொன்னாங்க, நீங்க என்ன பேசுறீங்க உமர், யாருன்னு பேசுறீங்க? இன்னும் கது ஷஹீத பத்ரன், பத்ரில் கலந்து கொண்ட சஹாபியை நீங்க என்னத்துக்கு இப்படி பேசுறீங்கன்னு கேட்டாங்க. நாள கண்ணீரோடு உமர் ரலியல்லாஹு நான் பேசிட்டேனே இப்படி ஒரு வார்த்தையை. உடனே அழைச்சி கேட்டாங்க, ஹாத்திப் நீங்க ஏன் இப்படி செஞ்சீங்க? நபி, நான் அல்லாஹ்வை பயந்த ஈமான்தாரி, அல்லாஹ் ரசூலுக்கும் துரோகம் செய்யல, மூமினா இருக்கிறேன். நான் மக்காலிருந்து ஹிஜ்ரத் வந்த ஆட்கள் எல்லாரும் இங்க இருக்கிறாங்க. அவனோட குடும்பம் எல்லாம் செல்வாக்கான குடும்பங்கள். ஏந்த குடும்பம் ஒரு அப்பாவி குடும்பம். நான் இங்கிருந்து கொண்டு இந்த மெசேஜ் அங்க கொடுக்காட்டி, ஹாத்திப் மதீனால இருந்தும் கூட எங்களுக்கு சும்மையாலும் இதை சொல்லல, வந்து பிடிக்க காட்டும் எங்களுக்கு தெரியாது இந்த மக்காவை என்று என் குடும்பம் அப்பாவி குடும்பம் என்பதனால என் மீது பழி சுமத்தி என் குடும்பத்தை அநியாயமாக அடிச்சு கொள்ளுவாங்க யார சொல்லலாம். அதுக்கு பயந்துதான் நான் எழுதினேன் என்று ரசூலை மன்னிச்சாங்க. கண்ணியமான சகோதரர்களே, பத்ரு சஹாபாக்கள் என்ற ஆட்கள் தேசில பத்ரு யுத்தத்துடைய நாளை பத்தி அல்லாஹ் சொல்லும்போது, யௌமுல் ஃபுர்கான் யௌமல் தக்கல் ஜம்ஆன், சத்தியமும் அசத்தியமும் வேறு பிரித்து காட்டப்படுகிற நாள். ஹக்கு வாழப்போகிறதா, அசத்தியம் வாழப்போறான்ற பிரிச்சு பார்க்கிற நாள் பத்ருடைய நாள் என்று அல்லாஹ் சொல்லுவாங்க. வலக்கத் நஸரக்குமுல்லாஹு பிபத்ரின் வ அன் அதில்ல வ அன் வலக்கத் நஸரக்குமுல்லாஹு பிபத்ரின் வ அன்தும் அதில்லா ஃபத்தகுல்லாஹ லஅல்லக்கும் தஷ்குரூன். மூமின்களே, நீங்கள் இழிவடைந்த நிலையில் இருந்தீங்க. இழிவடைந்தீர்கள் உங்களுக்கு தெரியுமா? பத்ர் யுத்தம் செய்யறதுக்கு போற டைம்ல முஸ்லிம்கள்ட்ட 2 குதிரை, 313 பேர், 70 ஒட்டகம். ஒரு ஒட்டகத்துல 2 பேர் ஏறி மாறி மாறி நடந்து இப்படித்தான் போறாங்க. உடைஞ்ச வாளுகள், போதிய ஆயுதம் இல்ல, யுத்தத்துக்கு கண்ட தயார் நிலையில் இல்லாம சும்மா வைத்து திடீரென்று யுத்தம் செய்வாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் 1000 பேர் கொண்ட படை காபிர்கள் வராங்க. அவங்கள்ட்ட 100 குதிரை படை வீரர்கள். குதிரை படை வீரர்கள் ஒரு குதிரையில ஏறி இந்த குதிரையில காலால் அடிச்சாலும் இந்த 300 அடிக்கிறது. குதிரையோட கால் ஒசத்தி வேகமாக வந்து இந்த 315 அடிச்சாலும் இந்த வாழை தூக்கம் வந்து குதிரை ஒசந்து கொண்டு வர முடியும். குதிரைப்படை வீரர் லேசிப்பட்டது புருஷான், குதிரையில வந்து அடிக்கிறன்ற லேசி இல்லை அந்த காலத்தில். அவங்க 100 குதிரை படையும் எண்ணில் அடங்காத ஒட்டகம் 600 போர்க்கவசம், இவ்வளவு பெருத்த ஆயுதங்களோடு ரெடியாகி வராங்க. 313 பேரு நோஞ்சலான நிலையில் இருக்கிறாங்க. இதை உலகம் பார்த்தால் அடிபட்டு சாகப்பு போறாங்க இவர்கள் என்ற நிலைமையில எந்த சப்போர்ட்டும் பண்ணாத ஒரு கட்டம் இந்த கட்டம். அல்லாஹ் சொல்றான், வலக்கத் நஸரக்குமுல்லாஹு பிபத்ரின் வ அன்தும் அதில்லா, நீங்க இழிவான நிலையில இருக்கும் போதுதான் அல்லாஹ் உங்களுக்கு பத்ர்ல உதவி செஞ்சார். தெரியுமா? பத்ர்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே யுத்தம் நடக்கிறதுக்கு முன்னேற்பாடுகளுக்கு பார்க்கொள்ள ஆரம்பத்தில் தெரியும். பத்ர் யுத்தம் நடந்த என்னத்துக்கு ஏன் எதற்கு நடந்தன்னு கேட்டா, மக்கால இருந்து ரசூல்லா அகதியாகித்தான் மதீனாவுக்கு போறாங்க, ஹிஜ்ரத் போறாங்க. இருந்த தோட்டம், காணி, ஊடுகள் எல்லாம் பறிச்சு கொண்டாங்க. 1990 மன்னார்ல இருந்து யாழ்ப்பாணத்திலிருந்து புலிகள் முஸ்லீம்களோட சொத்தெல்லாம் எடுத்துக்கொண்டு விரட்டின மாதிரிதான் மக்கால இருந்து விரட்டின. வெறுந்தையோட தான் போனது. வெறுந்தையோட போன அவ்வளவு சொத்தும் அவனோட கையில் இருக்குது. சில மதீனாவை வைத்து இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை அமைச்ச உடனே நாளுக்கு நாள் இஸ்லாமிய மக்கள் கூட கொள்ள எப்பயும் மக்கா காவிரிகளுக்கு ஒரு பயம் இருந்தது. மதீனாவை நோக்கி இவங்க போனா அங்க செட்டில் ஆகி அங்க ஒரு சக்தி வந்துட்டா பிசினஸ் கை வைப்பாங்க இவங்க. ஏனென்றா மக்காலிருந்து ஷாமுக்கு சிரியாவுக்கு பிசினஸ் போறது மதீனாட எல்லையை தாண்டித்தான் போகணும். மதீனாட எல்லையை தாண்டித்தான் போகும். இப்ப நாங்க கிந்தோட்டில் இங்கிக்கிறேன்னா கொழும்புக்கு போறவன் இந்த ரோட்டால் அந்த ரோட்டால தான் போகணும். நாங்க போய் தங்கின நின்றால் பாலத்துக்கிட்ட ஒருத்தருக்கு நாங்க தப்பி போறது வழி குறைச்சது. பிரதான ரோட் வேற ரோட்டில் மீங்க அந்த சைட்டால அப்பல கம்மியால் அங்கே போயிட்டு போகல.
ஆனா பிரதான ரோட் இது. இந்த சந்தர்ப்பம் அவங்களுக்கு தெரியும். அதனால ஹிஜ்ரத் போக்கள் ரசூல்லாவை புடிங்கோ உசுரோடு சரி பிணமாக சரி கொண்டு 100 ஒட்டகம் தருவோம்னு சொன்னாங்க. மதீனால இருந்து ரசூல்லா கொஞ்ச நாள்ல என்ன செய்யறாங்கன்னா, இந்த ரோந்து நடவடிக்கையில உளவு பார்க்கறதுக்கு போடுவாங்க. சஹாபாக்களை போட்டு இந்த நான் இந்த பிரதான ரோட் மாதிரி கொழும்பு போற காலி மெயின் ரோட் மாதிரி அந்த ரோட்டோக்குள்ள வச்சு சுத்தி சுத்தி இப்படி மக்கா குறைசியல் அந்த பிசினஸ் பெரிய ஒட்டகம் நிறைய போகும் சாமான். 100 ஒட்டகம் நிறைய இந்த கோச்சி மாதிரி ஒரு ஒட்டகத்தை இன்னொரு இடத்துல கட்டி சாமான் லோட் பண்ணி போறது. அது வாரண்டி கேள்விப்பட்ட டக்குனு மெசேஜ் தான் இவங்க போயிட்டு சஹாபாக்கள் ஒரு டீமும் போயிட்டு அங்கே நிற்கிற அவங்க பிச்சு கொண்டு வேற சைடு அதை விட்டுற இப்படி எதுனாலும் நடக்கிறது மாறி மாறி டெய்லி நடக்கிறது. சில கட்டத்துல பொருளை பறிக்கிற, சில கட்டத்துல தப்பி ஓடுற, இவங்க விரட்டி கொண்டு ஓடுற, குடிபாடுல திரும்பி வந்துடுற, திரும்பி. இப்படி இருக்கக்குள்ள ஒரு பிசினஸ் பெரிய லோடு உண்டு இப்படி தப்பி பேய்த்துட்டு எப்படியோ இவங்களும் மெசேஜ் கிடைக்கல சொல்ல பார்த்துட்டு இருந்தாங்க. இது வார பெண் இதுக்கு உளவுத்துறையை போட்டு போட்டு பார்த்து அபூ சுஃபியான் 1000 முட்டகம் நிறைய சாமான் லோட். அந்த 1000 முட்டகத்தை காவல் பண்றதுக்கு 40 பேர் தான் நிற்கிறாங்க. அந்த காலத்துல 50,000 திர்ஹம் பொறுமதியான சொத்து மக்காடம் பெரிய பொருளாதாரம். அங்கே இது வாரண்ட் கட்ட ரசூலுல்லாஹ் செக் பண்ணி அபூ சுஃபியானும் அங்கிருந்து பழமையா நடக்கிற பிரச்சனைனா இவங்களால தொல்ல அங்கிருந்து வரக்கொள்ள இவங்க நிப்பங்கன்னு பயத்துல தான் மாறு. அவரும் உளவு பார்த்து மாறு. அப்ப ஒரு இடத்துல அபூ சுஃபியான் என்ன செய்யலாம், யார் சரி வந்தான்னு கேட்டுக்கிட்டு வர மதீனா கிட்ட வாக்கல ஒருத்தர் சொல்றாரு 2 பேர் வந்துட்டு போடாங்கன்னு யாரவர் என்று தெரியாது. அபூ சுஃபியான் கிட்ட இறங்கி கீழே இறங்கி அந்த ஒட்டகத்துடைய மலத்தை எடுத்து அழிக்கிற ஈச்சப்பழ கொட்டியை பார்க்குறாங்க. இது மதீனாட ஈச்சப்பழம், இது மதீனால தான் வந்து எங்களுக்கு ஆபத்து. உடனே அவங்க மெசேஜை கொடுக்குறான்னு மக்காக்கு இந்த சொத்தெல்லாம் பறிக்கப்பட போகுது, உடனடியாக ஆள் தாரங்கன்னு சொல்லு. இந்த காலத்துல லம்லம்பிபுன் அம்ர் அல் ஹிஃபாரி என்று சொல்ற கூலிக்கு மாரடிக்கிற நெஞ்சில் அடிச்சு ஒரு சட்டையை கிழிச்சு கொண்டு புரோட்டு உப்பாரி வச்சு மலை கொசிக்கு இந்த புரோட்டு ஒரு சொத்தெல்லாம் அழிஞ்சு போகுது, மதீனா வாசிகள் பறிக்க போறாங்க அப்படின்னு அவன் அடிச்சோடனே மதீனா மக்களை புரோடுறாங்க. அப்ப 1400 பேர் ரெடி ஆகிறாங்க. இன்னும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த மதீனால இருந்து கூட இந்த முகம்மதும் முஸ்லீம்கள் இப்படி செய்யறாங்க, இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும் என்ற வைராக்கிய வெறியிலிருந்து அவங்க. ஏன்னா டெய்லி நடக்கிற பிரச்சனை பிசினஸுக்கு பிரச்சனை இது, இதுக்கு ஒரு முடிவு காணணும் தான் எல்லாம் அவன் எல்லாரையும் இந்த ஃபிரௌன் நடு கடலுக்குள்ள கொண்ட மாதிரி தான் மக்கா லீடர்ஸ் மாதிரி எல்லாரையும் இந்த பத்ரில கொண்டு தான் எல்லாம் கொண்டு குவித்தாங்க. அவங்க எல்லாரும் ரெடியா இருந்தாங்க. அபூ ஜஹல் எல்லாரும் வரணும், அதுல வராம இருந்த ஒரே ஒரு ஆள் அபூ லஹப் பண்ணிட்டாங்க. அபூ லஹப் உள்ளாதவன். அவன் சொன்ன எல்லாரும் வரணும், வர ஏலாட்டி அவருக்கு பகரமா இன்னொருத்தர் அனுப்பணும். அபூ லஹப் பெரிய பணக்காரன். அவன் சொன்னான், ஒருத்தரை கூப்பிட்டு பெரிய கடன் எனக்கு தரணும், இந்த கடன் ஒன்றும் தரத்தையில நீ போ எனக்கு பகரமா. அவன் வரல. 1400 பேர் செட் ஆகி வரக்குள்ள அபூ சுஃபியான் வேறொரு ரைட் சைடால பாதுகாப்பா கடலோர வழியாக தப்பி போகலாம். அடுத்த மெசேஜ் அனுப்புறேன், வர தேவையில்லை, நான் தப்பிட்டேன். இப்ப மஷூர நடக்குது இடைவெளியில், அதுல 400 பேர் கலந்துட்டாங்க. அபூ ஜஹல் பிடித்த பிடிவாதத்திலேயே பெய்த்துத்தான் ஆகணும், அங்க அட்டிக்கோணும், பத்ரன் இடத்துக்கு போகணும். பத்ரன் இடத்துக்கு நீங்க போய் பார்த்தா விளங்கும். பத்ரன் எப்பயும் இந்த யுத்தங்கள் நடக்கிற இடம் பெரிய மார்க்கெட் ஏரியா, பெரிய பிசினஸ் போட்டது. ஷாம்ல இருந்து வியாபாரிகள் அந்த இடத்துக்கு வருவாங்க. பெரிய சந்தை மாதிரி இடம் தான் பத்ரன் இடம். ஏனென்றா இந்த பாலைவனத்துல தண்ணி வசதி எல்லாம் நீங்க இருந்தது. அந்த இடத்துல வச்சு அவங்க எல்லாரும் சொன்ன, நான் இந்த இடத்துக்கு போவோம், நடிகைகளையும் கொண்டு போவோம் நடனம் ஆடுவதற்கு, நாங்க மதுபானங்களை குடிப்போம், அடிச்சுட்டு அதில் நிற்போம், பல நாட்கள் நிற்போம், முஸ்லீம்களை பூண்டோடு ஒழிப்போம், அரபுலகம் எங்களை பற்றி பேச வேண்டும், மமதையோட பத்தரன் வரியான் ஆணவத்தோடு வந்தது நல்லா சொல்றாங்க. வந்து 1000 பேர் வாரங்கிட்டோம். வரப்போ ரசூலுல்லாஹ் இங்க இது மெசேஜ் கிடைக்கு, அல்லாஹ்வோட ஆர்டர் யுத்தம் செஞ்சானா 313 போய்க்கிறான். இந்த சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மஷூரா பண்றாங்க, நாங்க என்ன செய்யறோம்? 313 பேர்ல அதிகமாக இருக்கிற மதீனா வாசிகள் கேட்டாங்க. உடனே அபூபக்கர்லாம் கிளம்பினாங்க, அல்லாஹ்வோட நபியை மௌத் ஆக்காட்டம் யுத்தம் செய்வோம், அல்லாஹ்வோட கட்டளை என்ன. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிளம்பினாங்க, மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு கிளம்பினாங்க, அல்லாஹ்வோட நபியே மூசா நபி பார்த்து பனு இஸ்ராயல்கள் நீங்களும் அல்லாஹ்வின் பேச்சு யுத்தம் செய்யுங்கோ, நாங்க இனிப்போம் என்று சொன்ன மாதிரி சொல்ல மாட்டோம். இதுக்கு அந்த வரம்புக்கு காத்தில என்ன காத்திலோம்,
நாங்கள் உங்களோட சேர்ந்து யுத்தம் செய்வோம். ஆனாலும் எல்லாம் மக்கா வாசியம். சில திருப்பி கேட்குறாங்க, அஷீரு அலைய, எனக்கு ஆலோசனை சொல்லுங்க. இப்போ மதீனா வாசிகள் பார்த்தாங்க, சாதிப் மாதிரினாரு, நம்பி நீங்க எங்களையா எங்கிட்ட முடிவையா எதிர்பார்க்குறீங்க? ஓ, நான் மதீனா வாசிகளாகிய நீங்க நபி என்று நாங்கள் ஈமான் கொண்டோம், உங்களுக்காக எங்களை வாழ்க்கை அர்ப்பணித்தோம், செலவழித்தோம், அல்லாவுக்காக மௌத்தாகும் வரைக்கும் போராடுவோம், நபிகளை சந்தோஷப்பட்டு ரெடியாகும். இப்படி போறாங்க பத்ரன் இடத்துல. கொள்ளைக்கு மக்கா வாசிகள் எத்தனை பேர் வந்தீங்கன்னு சொல்ல தெரியாது. இதை பார்க்கணும். இப்ப உளவுத்துறையை போட்டு அவரை சொல்லுவாங்க. எனக்கு போற வழியில பார்த்தா 2 சின்ன படிமாள் வந்தீங்க, தண்ணீருக்கு வந்தீங்கிறாங்க. அவர் 2 பேரும் சஹாபாக்களை பிடிச்சி அதட்ட கொள்ள அதை கொண்டு வாங்கினாங்க. கிட்ட கொண்டு உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு 2 பேர்கிட்ட கேட்டாங்க, நீங்க என்னத்துக்கு வந்தீங்க? தண்ணீருக்கு வந்து யார் வந்தீங்கிறாங்க? மக்கள் இது பெரிய பெரிய தலைகள் எல்லாம் வந்தீங்கிறாங்க. யார் அவர் வந்தீங்க? இன்னார் வந்தீங்க பேர சொல்றாங்க. எத்தனை பேர் வந்தீங்க? நோடா, பெரிய மக்கள் கூட்டம் வந்தீங்கிறாங்க. எண்ணிக்கை விலகி கொடுத்து ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அவங்க எத்தனை ஒட்டகம் ஒரு நாளைக்கு சாப்பாட்டுக்கு அரைப்பாங்க? ஒரு நாளைக்கு 9 இல்லாட்டி 10 ஒட்டகம் அறுப்பாங்க சாப்பாடு. உடனே சொன்னாங்க, 1000க்கும் 900க்கும் இடைப்பட்ட திரௌபதியா. அப்புறம் சொல்ல ரெடியாகாங்க. நேர பத்ரன் இடத்துக்கு போறாங்க. அவங்க வரத்துக்கு முன்னால் ரசூலுல்லாஹ் பேத்து இந்த கூட அறத்தோட இடத்துல அடிச்சாங்க. இப்ப எதிரி இன்சைட்ல வரண்டா, முன்னுக்கு தண்ணி இருக்கிற ஏரியா, கிணறுகள் எல்லாம் இருக்குது, இங்கெல்லாம் அடிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கூட அடிச்சு முடிகிறத்தோட ஒரு சஹாபி வராங்க. நல்லா அவனிங்க பத்ர்ல நிறைய விஷயங்களையும் படிக்கிறது. ஒரு சஹாபி வந்து கேட்கிறாரு, அமன்சிலன் அஞ்சலத்தொகுல்லா, அல்லாட நபியே, நீங்க இந்த இடத்துல கூடாரத்தை அடிச்சுக்கிறீங்க, இது அல்லாட வகையான்னு கேட்டாங்க. அல்லாட ஓடரா இந்த இடத்துல அடிக்கிறது. அப்படி சொன்னா எங்களுக்கு முன்னுக்கு அக்கமையிலாம் பின்னுக்கு அக்கமையிலாம் அல்லாட வகை. அவன் நபி என்றாலும் அல்லாட வகைன்றதை தான் படிச்சாங்க. சொல்ல சின்னங்க, இது வந்து என் சொந்த அபிப்பிராயத்துல நான் என்ன சொன்னீங்க, அல்லாட நபியே, இது வகை இல்லாட்டி நாங்க இந்த இடத்த மாத்துவோம், தண்ணிகள் எல்லாம் எங்கட கூடாரத்துக்கு பின்னுக்கு வர மாதிரி நாங்கள் அடிப்போம். ஏனென்றா தண்ணி எங்க சைட்ல போடணும், தேவையான எங்களை குடிக்கலாம். எதிரிக்கு தாகம் வந்தால் துடிப்பான், தண்ணி இல்லாம அவன் இந்த சைட்ல அவன் தண்ணி குடிப்போம், எங்களை லேசா அவனை தாக்கலாம். அதுவும் ஒரு அடியாக நல்ல கருத்து சொல்லிக்கிறேன். கூடாரத்தை கரட்டியாக முஸ்லீம்கள் அணியாக வச்சுக்கிற டைம்ல ரசூலுல்லாஹ் வந்து இப்ப ஈக்கொள்ள காபிர்கள் அப்படி வந்து அவங்க செட்டில் ஆகும். அபூ ஜஹல் அங்க ஒரு சிவப்பு ஒட்டகத்துல பேசுறீங்கிறான். அவன் ஒரு ஆளை அனுப்பினான், முஸ்லீம்கள் எத்தனை பேர் இருக்குன்னு செக் பண்ணிட்டு வந்தாங்க. ஒரு குதிரை ரத்தம் வந்த வேகமாக பார்த்து ஓட்டி பற்றி என்ன ஒரு வார்த்தை இருந்து தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், அவங்க வந்தீங்கல்ல பார்த்தா 300 லட்சம் பேர் தான் நிற்கிறாங்க. ஆனால் ஆட்கள் கொஞ்சமானதுக்கு ஷாக ரெடியாகிய வந்துகிறாங்க. அவங்க ஷாவதாக இருந்தால் எங்கள 2 பேரை கொண்டுட்டு ஷாகிற வெறியில நிற்கிறாங்க, தைரியமா நிற்கிறாங்கன்னா அதுவே அந்த உளவியல் ரீதியான குர்ஆன்ல சொல்றேன் பாருங்க. நாங்க அந்த காபிர்களுடைய இதயத்துல பயத்தை போட்டோம், உள்ளத்துல பயத்தை போட்டோம் சொல்றாங்க. ராவு 2 சைடு நிக்க, நாளை காலையில இந்த யுத்தம் நடக்க இருக்குது, 2 சைடுக்கு மழை பெய்யுது. அவங்களுக்கு கடினமான மழை, இவங்களுக்கு லேசான மழை, நிம்மதியா தூக்குறாங்க. அவங்களுக்கு வலுக்கலாக இந்த இடத்தெல்லாம் ஆக்குறாங்க. கண்ணியமான சகோதரர்களை ரசூலுல்லாஹ் இந்த சைட்ல இருந்து கொண்டு ஒரு கூடாரம் அடிச்ச ரசூலுல்லாஹ். இன்றைக்கும் மஸ்ஜிதுல் அரீஷ் என்ற ஒரு பள்ளி இருக்குது. நீங்க பத்ர் என்ற இடத்துக்கு நீங்க பேசி பார்த்தா மஸ்ஜிதுல் அரீஷ் கூடாரம் அடிச்ச இடம் தான் அந்த பள்ளி கட்டிய இடம். அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் இருந்து கொண்டு சின்ன கூடாரத்துல சுஜூதுல விழுந்து அழுகுறாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹும்ம இன்தஹலிக ஹாதிஹில் இஸாபா, யா அல்லாஹ், இந்த 313 பேரும் இன்றைக்கு கொல்லப்பட்டால் லம் துஅபத் ஃபில் அர்த், இந்த பூமியில் உள்ள வணங்க யாரும் இருக்க மாட்டாங்க, யாரெல்லாம் அழிச்சு போட்டுவாங்க, யார் எனக்கு வெற்றியத்தா யா அல்லாஹ் என்று கெஞ்சி அழுகுறாங்க. அழுதுட்டு கொள்ற அபூபக்கர் ரலியல்லாஹு ஈமான பாருங்க, கிட்ட வாய் சொன்னாங்க, அல்லாஹ் நபியே போதும், நீங்க கேட்ட அல்லாஹ்க்கு விருப்பமான நபியாக இருக்கிற நீங்க இவ்வளவு கேட்ட திப்பினார், அல்லாஹ் கபூலாக்காம இருக்க மாட்டான், போதும், அல்லாஹ் உதவியை தருவான். கொஞ்ச நேரத்தில் ரசூலுல்லாஹ் தலைவர் சொன்னாங்க, அபிஷரி அபூபக்கர், சந்தோஷப்படுங்க அபூபக்கர், இந்த யுத்தத்தில் அல்லாஹ் வெற்றி தரப்போற. ஜிப்ரீல் குதிரையினுடைய காலடி அந்த பாதத்தால புழுதிகள் பறக்க இறங்கிட்டாரு என்று சொன்னாங்க. கண்ணியமான சகோதரர்களே, இன்னொரு விஷயத்தை பாருங்க, நீங்க ரசூலுல்லாஹ் இந்த கூடாரத்தில் இருக்கிறாங்க. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு வந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய நபியே, நாங்க யுத்தம் செய்யறோம், நாங்க முன்னுக்காக யுத்தம் செய்யறோம், நீங்க வரவாங்க, நாங்க வெத்தினால் வெத்தி,
நாங்க கொல்லப்பட்டால் நீங்க வந்து யுத்தம் செய்வாங்க, நீங்க பின் வழியாக நீங்க மதீனா ஓடிடுவோம், நாங்க மௌத்தானாலும் இந்த தீன் வாழோடும் நபியே. நீங்க பார்க்கலாம் ரசூலுல்லாஹி யுத்தம் நடக்கல, எப்பயும் அந்த யுத்தம் மல்யுத்தம் தான் ஆரம்பத்தில் நடக்கிறது. காபிர்கள் அங்க நிக்கிறாங்க. ஒன் சைடால உத்துபா, ஷைபா, வலீத் என்று 3 பேர் வராங்க. இந்த 3 பேரும் வந்து சவால் விடுறாங்க, எங்களுக்கு பொருத்தமான நாட்கள் அனுப்புங்க முகம்மதே, மல்யுத்தம் பண்றது. அன்சாரி சஹாபாக்கள் 3 பேர் கொடுத்து அனுப்புறாங்க. 3 பேரும் எழும்பி போக்கொள்ள சொன்ன, இந்த மதீனா நோஞ்சலான மதீனா வாசிகள் நமக்கு தேவையில்லை, மக்கால் இருந்து எங்களோட பிறந்து வளர்ந்து எங்களோட குடும்பமாக இருந்துட்டு தூக்கி வீசிட்டு வந்து அவங்க தான் எங்களுக்கு தேவை. கும்யா ஹம்சா, கும்யா அலி, கும்யா அபா உபைதா. ஹம்சா அலுமுகண்டாங்க, அலி அல்மு. சுப்ஹானல்லாஹ். உத்துபாவோட ஹம்சா ரலியல்லாஹு போறாங்க, ஷைபாவோட அபு உபைதா ரலியல்லாஹு போறாங்க. வலீத் என்றது உத்துபாட மகன், கடுமையான ஒரு போர் வீரன், ஒரு யங். அலி ரலியல்லாஹு ஒரு இளம் வயதுல சுப்ஹானல்லாஹ் கொஞ்ச நேரம் போகல உத்துபாவை ஹம்சா வெட்டி போட்டாங்க. அலி ரலியல்லாஹு வலீத வெட்டினாங்க. புதினம் கடினமான வீரன், 2 சொற்களை வெளியே போட்டாங்க. கடுமையான வீரன் தான் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தெரியுமா? ஹிஜ்ரத்துடைய நேரத்தில் ரசூலுல்லாஹ் விரிப்புல படுத்துட்டு மக்கால் இந்த அவ்வளவு பேரும் போனதை பின்னால தனி கட்டையாக ஹிஜ்ரத் போன ஒரு மனிதன் தான் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு. கடினமான வீரன், அல்லாஹ்வுட சிங்கம் என்று வர்ணிக்கப்பட்டார். கண்ணியமான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் இப்படியே இருக்கொள்ள அபூ உபைதாவை அந்த 2 பேர், அந்த ஷைபாவை 2 பேர் இது கொண்டாங்க. கடினமான யுத்தம், முன்னேறி போங்க நடந்து. யுத்தத்துடைய முடிவுல 70 காபிர்கள் கொல்லப்பட்டாங்க. 70ல 24க்கும் அதிகமான மக்கா லீடர்ஸ்மார் கொல்லப்பட்டாங்க. அபூ ஜஹல், இந்த உத்துபாலி, இந்த ஷைபாலி, இந்த வலீத். யுத்தம் முடிஞ்சதுக்கு பின்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்த பகுதியில பாருங்க, முக்கியமான பகுதியில எல்லாம் அந்த யுத்தம் முடிஞ்சதுக்கு பின்னால முஸ்லீம்கள்ல 14 சஹாபாக்கள் கொல்லப்பட்டாங்க. அப்ப இந்த எல்லாம் முடிஞ்ச ரசூலுல்லாஹ் யுத்தம் முடிஞ்சு அங்கே நின்று கொஞ்ச நாள் கைதிகளாக 70 பேர் பிடிபட்டாங்க. ரசூலுல்லாஹ் பத்ருக்கு போக்குள்ள ஒரு செய்தி சொன்னாங்க, பனு ஹாஷிம் கோத்திரத்தை சார்ந்த யார் சரியை நீங்க கண்டா கொல்லவான் வேண்டாம், அப்பாஸ் ரலியல்லாஹு கண்டா கொல்லவான் வேண்டாம், அபுல் பக்தரி என்ற ஒரு ஆளை சொன்னாங்க, அவரை கண்டாலும் கொல்லவான் வேண்டாம். ஏனென்றா பனு ஹாஷிம் கோத்திரத்தை தந்த ஷியாபு அபீ தாலிப் பள்ளத்தாக்குல முஸ்லீம்களை ஒதுக்கிற நேரத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாட்டியும் நபியோட குடும்பம் என்ற அடிப்படையில வந்து சப்போர்ட் பண்ணாங்க. பத்ர்ல மக்கா காபிர் எல்லாரும் சேர்ந்து வந்ததுனால் இவங்களும் சேர்ந்து நிர்பந்தமாக வந்தார்கள். கொல்லவான் அப்பாஸை கொல்லவான், ஏன்னா இஸ்லாத்தை வந்தீர்கள் அவரு, ஆனா இஸ்லாத்துக்கு நிறைய சப்போர்ட் ஆயிருந்தவர். அபுல் பக்தரி என்ற யார் தெரியுமா? இந்த ஷியாபு அபீ தாலிப் பள்ளத்தாக்கள் இவங்கெல்லாம் ஒதுக்கிற நேரத்துல ஒரு யாப் ஒன்று எழுதினான். அந்த யாப்பை கொண்டு வந்து கம்ப உள்ளுக்கு தொங்க வச்சாங்க. கம்ப உள்ளு தொங்க வச்சால் அது அழியாது, காலாகாலமாக ஒதுக்குறவங்கள்ட்ட வச்சுனாங்க. அதுக்கு எதிராக ஒரு கூட்டம் போராடினாங்க. அதில் ஒருத்தர் தான் அபுல் பக்தரி. நன்றி உணர்வோட சொன்னாங்க, அபுல் பக்தரியை கொண்டா கொள்ளுவாங்க. நீங்க பாருங்க, 70 கைதிகளை ரசூலுல்லாஹ் பிடிச்ச டைம்ல ஒரு மெசேஜ் வச்சாங்க முழு அரபுக்கும் கேட்கறதுக்கு. சொன்னாங்க, முத்தீம் இப்னு அதிய் இருந்தார், அவர் ஏற்கனவே மௌத்து, அவர் காபிராக இருந்து மௌத்தாவித்தார். இந்த 70 காபிர்களை கைதியாக பிடிச்ச நேரத்தில் ரசூலுல்லாஹ் அவர் செய்தி சொன்னாங்க. என்ன செய்யறதுன்னு கேட்கறதுக்கு முன்னால சொன்னாங்க, முத்தீம் இப்னு அதிய் என்ற அவரு, அன்றைக்கு மக்கால வாழ்ந்த அவரு, இப்ப ஹயாத்தோடு இருந்து இவங்க எல்லாரும் விடுதலை செய்ய சொல்லி ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, நான் விடுதலை செஞ்சிருப்பேன். ஏனென்றா தாய்ஃபுக்கு ஹிஜ்ரத் போனாங்க. தாய்ஃபுக்கு ஹிஜ்ரத் வைத்துட்டு ரசூலுல்லாஹ் 10 நாள் தான் இருந்தாங்க. அட்டிப்பட்டு கொண்டு மக்காவுக்கு வராங்க. தாங்கலாம் மக்காவுக்கு வந்தால் மக்கா விட்டுட்டு போனவருக்கு மறுக்க உள்ளுக்கு வரது சரியான பயமாக இருக்கு. அட்டிப்பட்டு பண்ணி ஹிரா குகை மலை ஓரத்தை ஒழிச்சு கொண்டு வந்துட்டு இந்த முத்தீம் இப்னு அதிய் அவர்கள் காபிராக இருந்தால் எப்பயும் நீங்க பார்க்கலாம், நாங்க மாற்று மதத்தவங்களோட வாழ்ற நேரத்துல நாங்க எப்பயும் அந்நிய ஆட்கள் எங்களுக்கு ஆதரவான ஆக்களோட நெருங்கி பழகணும்ன்றத சொல்ல பத்ர்ல காட்டினாங்க. வாழ்க்கையில பலருக்கும் நன்முஸ்லிம் உதவுற கட்டங்கள் வாரது. அப்ப தாய்ப்புலிருந்து வரக்குள்ள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முத்தீம் இப்னு அதிய்க்கு தான் சொன்னாங்க. அந்த டைம்ல பிலால் ரலியல்லாஹு அபூபக்கர் ரலியல்லாஹு காப்பாத்தினாங்க. பெரும்பான்மை சமூகத்துல அவங்களோட காப்பாற்றாங்க. அப்ப முத்தீம் இப்னு அதிய் ரசூலுல்லாஹ் செய்தி அனுப்பின, அவர்தான் வந்து நான் முகம்மதுக்கு பாதுகாப்பு கொடுத்தேன், யாரும் கை வைக்கப்படாது என்று அவருக்கு பாதுகாப்பு கொடுத்து மக்கா கொண்டு கெடுத்தவர் அவர். அந்த நன்றியைத்தான் ரசூலுல்லாஹ் பத்ர்ல சொன்னாங்க. முத்தீம் இப்னு அதிய் ஹயாத்தோடு இருந்து
எனக்கு ஒரு வார்த்தை எல்லாரும் விடுதலை சொல்லிட்டு நான் விடுதலை செய்வேன். முக்கியமான போதில்லை. அதே மாதிரி நீங்க பார்க்கலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பால் கிணத்துல எடுத்து 70 கொலை செய்யப்பட்ட காபிரையும் எடுத்து போடலாம். போடக்கொள்ள உத்துபாய்கிறே, உத்துபாட மகன் தான் வலிது, உத்துபாட மகள் தான் அபு சுஃபியான் மனைவி ஹிந்து. அதே உத்துபாட ஒரு மகன் ஒன்று இருந்தாரு, அபு ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த பால்குடி சம்பவத்தில் வர சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு வளர்த்தவங்க அபு ஹுதைஃபா. அந்த அபு ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு பத்ரில் இருந்தாங்க. பத்ரில் இருக்கக்குள்ள இந்த பால் கிணற்று எடுத்து இந்த பொடி எல்லாத்தையும் போடுறாங்க சொல்லுவாங்க. பாருங்க, ஒரு லீடரை பாருங்க, எல்லா சைடையும் பார்ப்பாங்க சொல்லுவாங்க. உத்துபாட வாப்பட பொடி எடுத்து இப்படி போடக்கூடிய சொல்ல பாக்குறாங்க. அபு ஹுதைஃபா முகத்தை கண்ணால சமீர் போய் கிட்டமா கேட்டாங்க, அபு ஹுதைஃபா நீங்க ஏன் அழுறீங்க, வாப்ப கொல்லப்பட்டதுக்கு அழுறீங்கன்னு சொன்னாரு. நபியே, அவருடைய முடிவு அப்படித்தாங்க. ஆனா எனக்கு கவலையா இருக்க, ஹிதாயத் இல்லாம மூத்தாயிட்டாங்க. என் வாப்பா நல்ல தூர நோக்குள்ளவர், நல்ல நிதானமானவர். நான் எதிர்பார்த்தேன் அவருடைய நிதானத்தை வச்சு இந்த களிமா அவருக்கு கிடைக்கும் என்று கிடைக்கல. யார சொல்லலாம், அதை நினைச்சு அழுகிறேன். கண்ணியமான சகோதரர்களே, இப்ப கைதிகள் எடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே வச்சுக்கொண்டு என்ன செய்யறன்னு முடிவாக்குறாங்க, கேட்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஏண்ட குடும்பத்துக்காரத்தர் இதுல இருந்தா என்ன கைத்தாங்க, அபூபக்கர் கையில அவருடைய நெருக்கமான உறவுக்காரனையும் தான் கொடுங்க, எல்லாருக்கும் அப்படி கொடுங்க, அவங்களோட கையான அவங்களை கொல்லுவோம். அல்லாஹ் பார்க்குற நேரத்துல என் குடும்பத்தை விட எனக்கு அல்லாஹ் பெருசு ஈமான நிரூபிப்பண்ணாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இல்ல உங்களுக்கு ஹிதாயத் கிடைக்கலாமே யார சொல்லலாம், நாங்க ஒரு ஏதாவது எடுத்துட்டு விடுதலை செய்வோம். அலமாரி சொன்னோன்னே வசதி உள்ளவங்களுக்கு தந்துட்டு விடுதலை பண்ணலாம், ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு மதீனாவில் இருக்கிற சில பேர் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வைக்கலாம். அலமாரி முடிவெடுத்தாங்க. கவனிங்க, இந்த முடிவெடுத்துட்டு சொன்னாங்க, வசதி உள்ளவங்க இருந்தா நீங்க தந்துட்டு விடுதலை பெற்று போகலாம். உடனே அதுல பார்த்தா அந்த 70 கைதிகள்ல அபுல் ஆஸ் என்பது போட்டிக்கிறார். அபுல் ஆஸ், இந்த அபுல் ஆஸ் யார் தெரியுமா, ரசூலோட மருமகன், ரசூலோட மூத்த மருமகன். அவர் ஜைனபுடைய மாப்புள்ள, ஜைனப், ருக்கையா, உம்மு குல்சும், ஃபாத்திமால இந்த ஜைனபுடைய மாப்புள்ள தான் கணவன் தான் அபுல் ஆஸ். இவங்கெல்லாம் கொட்டுவாகி லொக்காகி மக்கால் அபூஜால் அப்படிதான் தூண்டினாங்க. தேச துரோகியாக இருக்கவா, நம்ம ஒன்றுக்கு இருந்துட்டு நீங்க வராம இருக்கக்கூடாது, எல்லா டைம் பிரச்சனை, இது எங்களோட பிசினஸுக்கு பெரிய பிரச்சனை இருக்குது, எல்லாரும் வரணும், குடும்பம் பார்க்கப்படாது, அப்படியா இப்படி அண்டி உசு பேத்தினோம். அப்படித்தான் எல்லாரும் வந்து கண்ணியமான சகோதரர்களை விருப்பத்தோடு வரல. அப்ப இந்த அபுல் ஆஸும் வந்து அந்த கைதியாக பிடிபட்ட உடனே அவன் விடுதலை பெறுறதுக்கு ஏதாவது கொண்டு கொடுத்துட்டு விடுதலை பெறலாம் என்ற உடனே டைம் கொடுத்தாங்க சொல்லாம. அது நீங்க இன்னொரு ஸ்பெஷலை பார்க்கலாம். இன்னொரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா, சஹாபாக்கள் ரசூல்லா நியமிச்சாங்க இந்த கைதிகளோடு நடந்து கொள்றதுக்கு சில முறைகள். அவங்க சொன்னாங்க, இஸ்லாத்துக்கு வந்துட்டு நான் கைதியாக இருக்கிற நேரத்துல வந்த பொறுப்பாக இருந்து சஹாபி தின்னல, எங்களுக்கு தின்ன தந்தாரு, நல்லா கவனிச்சாங்க, அன்பாக நடந்து கொண்டாங்க, பாசமா. அதுலே சில பேர் இஸ்லாத்து வந்தாங்க, அதுல இஸ்லாத்து தான். கண்ணியமான சகோதரர்களே, அப்ப இந்த அபுல் ஆசிங்களுக்கு டைம் கொடுத்தோடனே அபுல் ஆசிட ஒரு ஆரம்பு ஒரு மாலையோண்டத்தை கொண்டு வராங்க. மாலையோண்டத்தை கொண்டு வந்து ரசூல் அடித்து அபுல் ஆசிட்ட கொடுத்துட்டு அபுல் ஆசிக்கு வந்து என்னை விடுதலை செய்ய மாலையை கொடுக்கும். மாலையை பார்த்ததும் ரசூல் கண்ணால கண்ணீர் பார்த்தாலும் இந்த மாலை யாருடைய மாலை என்ன, ஜெய்னபுடைய கழுத்து இந்த மாலை ஏற்கனவே ஹதீஜா போட்ட மாலை. அத மகளுக்கு கிஃப்டா கொடுத்து இந்த தான் மாப்பிள்ளைய ரிலீஸ் பண்றதுக்கு அப்படி அவ அனுப்பிக்கிறான். இந்த கணவன் என்ன அடிப்படையில கேட்டு கொடுத்தீங்க. ஜெய்னப் இஸ்லாத்துக்கு வந்திருந்த அபுல் ஆஸ் இஸ்லாத்துக்கு வரல, ஆனாலும் கணவன் கட்டுப்பாட்டுல தடுக்கப்பட்டிருந்த மக்களை ஹிஜ்ரத் போ கிடைக்கல அவங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த மாலையை பார்த்துட்டு கவலையோடு சொன்ன சஹாபாக்களை பார்த்து, எங்க குடும்ப பிரச்சனை இது, நீங்க எல்லாரும் முடிவெடுங்க யார சொல்லலாம், நபியே நீங்க முடிவெடுங்க யார சொல்லலாம். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபுல் ஆஸ் இந்த மாலையை கொடுத்துட்டு என் மகளுக்கு இந்த மாலையை கொண்டு கொடுக்கணும், இந்த மாலையை நீங்க என் மகள்கிட்ட கையிலே கொடுத்துருங்க, உங்களை நான் விடுதலை செய்கிறேன். ஆனா ஒரு நிபந்தனை, என் மகள் ஜைனப மதீனாக்கு அனுப்பி வச்சிடணும், மரத்தை கொடுத்துடணும், தடுக்க இயலாது. எவ்வளவோ அதிகாரத்தோடு தடுக்கப்பட்டிருந்தீங்க. பாருங்க ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கைய சைடால் அங்கே பிரஷ் வந்து யுத்தம், சைடான பிரச்சனை, எங்களை பிரச்சனை, எங்களை மகளை பார்த்தால் இந்த சைடால் அங்க மக்காக்கு மதீனாக்கு வந்து கொள்ளலாம்.
கடைசியாக அந்த ஜெய்னப அபுல்லாஸ் ஒப்பந்தப்படி விடுதலை செஞ்ச உடனே அவர் அனுப்பி வைக்க கொள்ள ரசூலோட மகள் என்ற அடிப்படையில் அவன் மதீனா கிட்ட வந்து கொண்டிருக்கிற ஹுபார் இப்னு அஸ்வத் என்று சொல்ற அவனை ரசூல்லா மக்கா வெற்றி கொள்ற டைம்ல சொன்ன கபத்துல்லாட திரையில தொங்கிக் கொண்டிருந்தாலும் கொள்ளுங்க, அப்படியான லிஸ்ட் ஒன்று போட்ட ரசூல்லா. அதனால அவன் மன்னிப்பு கேட்கிற ரசூல் மன்னிச்சான். அப்ப அந்த ஹுபார் இப்னு அஸ்வத் என்று சொல்ற அவன் வந்து ஜெய்னப் மதீனா கிட்ட அப்படி வந்து கொண்டே கூட வேகமாக வந்து ரசூலோட மகள் என்றதுக்கு அவன் அடிச்சான். இந்த புல்ல ஒரு கல்லுல முழுகிற கடுமையான காயத்தோடு மதீனாக்கு கொண்டு வந்து சேர்க்கிற கொஞ்ச நாள் ஜெய்னப் மௌத்தாகும். கண்ணியமான சகோதரர்களே, அப்ப அந்த அபுல்லாஸுக்கு இப்படி கொடுத்தாங்க. அதுக்கு பின்னர் ரசூல்லா மதீனாவை நோக்கி திரும்பி வார வழியில இந்த பதிலுக்கு போக்கல ரசூல்லாட்ட உஸ்மான் ரதியில வந்து கேட்கிற நான் பதிலுக்கு வர முடியாது சொல்ல. அப்ப ருக்கையாக்கு சரியான சோமியில் ரசூலோட மகள் அவருடைய மனைவி. இந்த சந்தர்ப்பத்தில் அவர் சொல்ற நீங்க பதில கலந்து கொண்ட நன்மை கிடைக்கும், நீங்க மனைவிக்கு பணிவிடை செய்யணும். இந்த பணிவிடை செய்யறதுக்கு நியமிச்சுட்டு அப்படியே வந்தாங்க. மதீனாவுக்கு பதில் யுத்தம் வெற்றி பெற்று கொண்டு அப்படியே போற வழியில தான் மெசேஜ் வருது, உங்களோட மகள் ருக்கையா வஃபாத்தாயிட்டாங்க. ஒரு சைடால் ரசூலுல்லாஹ்க்கு சரியான சந்தோஷம், இன்னொரு சைடால் ரசூல் கவலையா, ஒன்றரை கலந்த வாழ்க்கையாக இருந்து பார்க்கலாம். இல்லை, பத்ர் என்றது வரலாறு பேசுகின்ற ஒரு கட்டம், வரலாறு படைச்ச ஒரு அருமையான யுத்தம். எனவே சத்தியமா அசத்தியமான்றதுல சத்தியம் வாழ்ந்ததற்கு ஒரு பெரிய ஒரு பகுதி பத்ரில் இருக்கு. ஹைர் மஷா அல்லா, பத்ரை பத்தி நாங்கள் தெரிஞ்சுக்கோம். சஹாபாக்கள் தாபியங்கள் எப்பயும் குர்ஆனுடைய ஆயத்தை படிச்சு கொடுக்குற மாதிரி சஹாபாக்களுடைய வரலாறு தாபியங்களுக்குள்ள அதை படிச்சு கொடுத்தாங்க. கடைசியாக பத்ர் யுத்தம் நடந்த இந்த நாளில் நான் ஈமானிய படிப்பினை தான் பெறணும். ஈமான பாதுகாத்து கொண்டு ஈமான படிப்பினை சஹாபாக்கள் தியாகம் என்னது, அவன்கிட்ட உள்ளத்தில் இருந்த ஈமான், அவன்கிட்ட இருந்த உறுதி, மறுமை பற்று எல்லாம் இருந்தோம். நாங்க இன்றைய சமூகம் பத்ர் யுத்தம் நடந்த உடனே என்ன பத்ர் மொழி தோதி சில ஏரியாக்கள்ல கூட்டாரங்கள் அடிச்சு அங்கே கும்பல் ஒன்று சேர்ந்து புள்ள இல்லாதவங்களுக்கு புள்ள பாக்கியம் கிடைக்கும், இது மாதிரி மோசமான மூட நம்பிக்கையை போட்டு பார்க்கலாம். இப்படியான முறைகள் ஒன்றே ரசூலுல்லாஹ் காட்டல. பத்ர் யுத்தம் நடந்த பத்ர் மொழி தோதி சஹாபாக்கள் அப்படி ஓதினாங்க, கவிதை படிச்சாங்க, அப்படி ஒன்றும் வரல. அதை இபாதத்தாக கொண்டாடினதாக எந்தொன்றும் வரல. அல்லாஹ் நம்பி காட்டித்தராத ஒன்று மார்க்கமாக நாம் செய்யப்படாது. எனவே பித்அத் என்பது வழிகேடு நரகத்தை நமக்கு கொண்டு வைக்கிறோம். அதனால நபிகளார் அப்படி ஒன்று இருந்தீங்கன்னா எங்களுக்கு காட்டிப்பாங்க. சஹாபாக்கள் பத்ர் சஹாபாக்கள் வச்சு மௌலிது படிச்சோம் அப்படின்னா படிச்சுப்பாங்க. அப்படி ஒன்றும் இபாதத்தாக ஒன்று செஞ்சதாக இந்த எனவே இந்த விஷயத்தை விலை கொள்ளும் அல்லா எனக்கு மரணம் செய்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹ்.